Mojo. He said Mojo. Yeah? Mojo! Second Mojo, place. right? Mojo to be on stage. Yeah. Stay, okay? Stay. Beri satu-satu dulu, just kasi sudah lelah. Ayo timpa. மலேசியாவில் நடந்த டாட்டூ போட்டியில் இந்தியா சார்பில் வடசென்னையைச் சேர்ந்த டாட்டூ கலைஞர் மோஜோ 2ஆம் இடம் பிடித்தார். 30 நாடுகளைச் சேர்ந்த புகழ்பெற்ற 25 டாட்டூ கலைஞர்கள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் காளி உருவத்தை தத்ரூபமாக 5 மணி நேரத்தில் வரைந்தார் மோஜோ. நாளைக்கு முன்னாடி நான் மலேசியாவில் ஒரு டாட்டூ கன்வென்ஷன் காம்படிஷன் போயிருந்தேன். ஏறக்குறைய 30 கண்ட்ரிலேருந்து அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நான் வந்து செகண்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்கிறேன். என்னன்னா அதில் வந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு காம்படிஷன் வின் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலையே இல்லை. ஸோ வட சென்னையிலேருந்து ஒரு உலகத்தில் இருக்கிற எல்லா மூல முடுக்கில் இருக்கிற எல்லாருக்குமே நான் யாருன்னு தெரிய வைக்கிறது தான் போனேன். எதனால்னா மக்களுக்கு டாட்டூ மேலே எந்த அளவுக்கு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது அதை உடைக்கணும்னு தான் என்னால் முடிஞ்ச முயற்சி என்னோட சமுதாயத்துக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா டாட்டூன்றது ஒரு கலை, அது ஒரு ஆர்ட். அதை நாங்கள் எந்த அளவுக்கு ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணி ரெஸ்பெக்ட் பண்ணி பண்ணுறோமோ அது மக்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேரும் தான். ஏன்னா இந்த மாதிரி கன்வென்ஷன்ஸ் இந்தியாலையும் நடக்குது, அதில் நிறைய பேர் வின் பண்ணியிருக்கிறாங்க. நானும் போய் கலந்துட்டு வின் பண்ணியிருக்கிறேன். இதுதான் முதல் முறையாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இளைஞர் போயிட்டு இன்டர்நேஷ்னலில் நடக்கிற ஒரு டாட்டூ காம்படிஷனில் வின் பண்ணது இதுவே முதல் முறையாக தான் இருக்குது. எதனால்னா மக்களுக்கு தெரியணும் டாட்டூன்றது என்ன. ஸோ இந்த ஆர்ட்டை வந்து எப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா கார்னர்லேயும் இதை கொண்டாடுறாங்க, அது எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டானது. ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட நீங்கள் போய் டாட்டூ போட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும், அந்த அது எவ்வளோ ஹைஜீனாக இருக்கும், இதெல்லாம் காட்டுறது தான் நான் வந்து இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்லாம் கலந்துட்டு இந்த மாதிரி அவார்ட்ஸ்லாம் பண்ணுறேன். நான் வந்து என்னோட கடை வட சென்னையில் தான் இருக்குது. வட சென்னையில் நான் ஆரம்பிக்கும் போது என்னோட கடை வந்து யாருக்குமே தெரியாது, இந்த லொக்கேஷன் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி எனக்கு என்ன ஒரு பெருமையாக இருக்குதுன்னா உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வட சென்னையில் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மூலையிலேருந்து நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ரஷ்யா அந்த மாதிரி இடத்துலேருந்து உலக தமிழர்கள் எல்லாருமே வந்து என்னோடய கடையை வந்து விசிட் பண்ணி டாட்டூ போடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அவார்டை வந்து நான் தமிழ் மக்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். எதனால்னா டாட்டூ மேலே இருக்கிற ஒரு தப்பான அபிப்பிராயத்தை நான் உடைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இதை வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இதுக்கப்புறம் மேலும் மேலும் வர காம்படிஷனில் கண்டிப்பாக நான் கலந்துப்பேன். பாதிப்புகள் எதனால வருதுன்னா, நீங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் தப்பான வேலை மக்களை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ டாட்டூன்றது என்னன்னா ஒரு ரொம்ப சீரியஸான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் மாதிரி தான். ஸோ அதை ப்ரொஃபஷ்னலாக நாலேஜபிளாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப கரெக்டான வேலை போகும். எதனால்னா இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் போயிட்டு ஒரு டாட்டூவை ஈஸியாக வின் பண்ணிட முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்க ரொம்ப ஹைஜீனை பார்ப்பாங்க. அண்ட் தென் அங்கே இருக்கிற நாலேஜுங்க வந்து ரொம்ப நம்மளை விட அதிகமாக இருக்கும். அண்ட் தென் அங்கே இருக்கிற ப்ரோட்டோகால்ஸ், கவர்மெண்ட்டோட ப்ரோட்டோகால்ஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் டாட்டூ வந்து ஒரு காம்படிஷன் வின் பண்ணுறது ஈஸியான வேலையே இல்லை. அங்கே ஹைஜீன், சேஃப்டி, ஸ்கின்னு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஸோ மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட், அதுவும் வட சென்னையிலேருந்து இப்படி ஒருத்தன் இருக்கிறான், உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சிருக்கிறான் மக்களுக்கு தெரியணும். அண்ட் தென் டாட்டூன்னு நீங்கள் மக்கள் தேடி போகும்போது ஒரு ப்ரொஃபஷ்னலை நீங்கள் நாடுனீங்கன்னா கரெக்டான வேலை அவங்க உங்களை கைட் பண்ணாங்கன்னா உங்களோட டாட்டூ நல்லா தான் வரும். நிறைய மோஸ்ட்லி டாக்டர்ஸே சொல்கிறாங்க சேஃபான டாட்டூ ஆர்டிஸ்ட்டை நீங்கள் தேடணுன்னா ப்ரொஃபஷ்னல்ஸை ஹேண்டில் பண்ணணும், ப்ரொஃபஷ்னல்ஸ் கிட்ட போகணும், அவங்களுக்கு தான் நாலேஜ் தெரியும். இப்போ நான் வந்து ஏறக்குறைய நான் ஃபஸ்ட்டு பெங்களூரில் வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அங்கே போயிட்டு பெங்களூரில் ஒரு டாப் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணேன். அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து கலையை கற்றுக்கினது தான் கொரோனாவில், லாக்டவுனில் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. அப்புறம் நான் சென்னையில் வந்து இந்த கடையை ஆரம்பித்தேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய மக்களுங்களுக்கு நான் ஒரு டாட்டூவை பற்றி எஜுகேஷன் அவேர்னஸ் வீடியோ கொடுத்துட்ருக்குறேன். மக்கள் அதை பார்க்குறாங்க, எங்ககிட்ட வராங்க. எங்ககிட்ட இது வரைக்கும் டாட்டூ போட்டவங்க ஏறக்குறைய ஒரு 10 லட்சம் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அதில் 1-2 மைட் பி கம்ப்ளைண்ட்ஸாக இருக்கலாம். ஆனால் எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே ஹெல்த் இஷ்யூஸ் சார்ந்ததாக இல்லவே இல்லை. ஏன்னா எங்ககிட்ட A to Z அப்டேட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ வந்து நம்மளோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து மலேசியாவில் டாட்டூ போட்டேன். ஸோ மலேசியாவை பொறுத்த வரைக்கும் அந்த இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் நடக்குதுன்னா நிறைய கண்ட்ரிலேருந்து வந்தாங்க. ரஷ்யா, ஜப்பான், தாய்லாந்து, வியட்நாம், US, பிரான்ஸ்னு அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிலேருந்து வந்தாங்க. அவங்கவுங்க கண்ட்ரியில் இருக்கிற அவங்கவுங்களோட ட்ரெடிஷ்னலை அவங்க வந்து வெளிக்காட்டினாங்க. என்னோட கண்ட்ரியில் இருக்கிற கொற்றவை அப்படின்னா இன்னைக்கு சொல்கிறது காளி, அந்த காளியை வந்து ஒரு கோலத்தோட இந்தியன்
இந்தியன் ட்ரெடிஷ்னல் கோலத்தோட மிக்ஸ் பண்ணி டிசைன் பண்ணிவிட்டு அந்த டேட்டுவை நான் வந்து வெளிப்படுத்தி காட்டினேன். அதில் வந்து என்னோடய டேட்டு ரொம்ப ஹைப்பர் ரியலிஸ்டிக்காக இருந்தது. பண்ண ஜட்ஜஸுங்களே வந்து ரொம்ப மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு டேட்டூனா அன்றைக்கி நான் பார்க்கும்போது 2 நாள் கிட்ட பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் பண்ண பீஸ் ஒரு 5 மணி நேரத்தில் பண்ணதுனால அது ரொம்ப ஹைப்பர் ரியலிசம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப தத்ரூபமாக இருக்கும். ஸோ அதை பண்ணதுனால எனக்கு செகண்ட் ப்ரைஸ் கிடைச்சிது. அதுவும் 25 பேருக்குள்ள. நான் ஏறக்குறைய இது ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லாம் போய் எனக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் கிட்ட செலவாச்சு. ஸோ என் கூட இன்னொரு ஆர்டிஸ்ட் கூட்டு போயிருந்தேன். ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி காட்டுறதுக்கு. இதுலேருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழ்நாட்டில் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் மக்களை வந்து தப்பான விதத்தில் தான் ட்ரீட் பண்ணுறாங்க, கொண்டு போகிறாங்க. டேட்டூ மேலே இருக்கிற அபிப்பிராயம் இதுதான் தப்பான வழின்னு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னால் முடிஞ்சது இந்த சொசைட்டிக்கு டேட்டூனா என்னன்னு காட்டுறதுக்காக ஃப்யூச்சரில் வர டேட்டூ ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும் தான் நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கிறேன். இது வந்து நான் வின் பண்ண கேட்டகரின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டிசைன், அது ஒரிஜினலாக இருக்கணும். அந்த டிசைன் இதுக்கு முன்னாடி யாருமே பண்ணியிருக்கக்கூடாது, அது காப்பியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த டிசைனை பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கணும், அது எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக கொடுக்க முடியுமோ கொடுக்கணும். ஸோ நான் டிசைன் பண்ண விதம் என்னென்னா, ஃபஸ்ட்டு காளியோட ஃபேஸ் எப்போவுமே ஆக்ரோஷமாக தான் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். காளி ஆக்ரோஷமாக இருக்கும்போது அவங்களோட ஃபேஸ் வந்து பிளாக் ஆகிடும், டங் வெளியில் இருக்கும், ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. அந்த சாந்தமான முகம் யாருக்குமே தெரியாது. ஸோ அது வைல்டாக இல்லாமல் அதை வந்து நான் நெகட்டிவ்ல கொடுத்துட்டு அந்த நெகட்டிவை வந்து இந்திய கலாச்சாரம் லைக் தமிழ் கோலங்கள், ஸோ அந்த கோலங்களோட மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு நியூ ட்ரெடிஷ்னல் டிசைனாக நான் கிரியேட் பண்ணேன். அங்கே இருக்கிறவங்களுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதை வந்து நான் இந்தியா சார்பாக தமிழ்நாட்டிலேருந்து இதை ரெப்ரசன்ட் பண்ணும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அந்த அவார்டு. ஏன்னா தமிழ் கலாச்சாரத்தில் இருந்த ஒரு டிசைனை நான் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இன்னைக்கு தெரிய வச்சு அதை வின் பண்ணதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணுறேன். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆமாம், நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் வந்து ரோட் சைடில் டேட்டூ போடுறீங்கன்னா அது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரோட் சைடில் டேட்டூ போடுறது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரொஃபஷ்னலிசமாக தான் போடுவாங்க. 50 ரூபாய்க்கு என்ன கிடைக்குமோ, 50 ரூபாயோட வேல்யூ என்ன இருக்குமோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல்ஸ் கிட்ட போகும்போது அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்க மெத்தட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஹைஜீன் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒரு டேட்டூவோட ப்ராசஸே கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். இன்னைக்கு டேட்டூன்றது பச்சை குத்துறது தான், அது மாடர்னைஸ்டு ஆக 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 அது அப்டேட் ஆகுது. அந்த அப்டேட்டை பார்த்து எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுங்க அதை டேட்டூ எங்களை பொறுத்த வரைக்கும் நீடலை தான் நாங்கள் கையாளுறோம். அந்த நீடல் எங்கள் மேலேயும் படலாம், அப்படி பட்டால் எங்களுக்கும் அந்த நோய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதெல்லாம் நடக்காமல் இருக்கணும்னா நாங்கள் ரொம்ப ப்ரொஃபஷ்னலிசமாக நடந்துக்கணும். அந்த ப்ரொஃபஷ்னலிசமாக நாங்கள் கையாளுறதுனால தான் எங்ககிட்ட இது வரைக்கும் டேட்டூ போட்டவங்க யாருக்குமே எந்த பிரச்சனையும் பாதிப்பும் வந்ததில்லை, அந்த மாதிரி கேசஸும் நாங்கள் பார்த்ததில்லை. ஸோ ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் கிட்ட நீங்கள் டேட்டூ போடும்போது, திருவிழா டைமு ஸ்ட்ரீட் வெண்டார்ஸில் டேட்டூ போடும்போது நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்பு இருக்குது. அதனால் ரீசெண்டாக இந்தியாவில் பண்ண ரிசர்ச்சில் லைக் உத்தரப்பிரதேசில் கிட்டத்தட்ட 16 பேருக்கு HIV பாதிப்புலாம் வந்திருக்குது. எதனாலனா இந்த ஸ்ட்ரீட்டில் போய் டேட்டூ போட்டதுனால. ஸோ மக்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க, கடைசியில் அது தவறான போய் முடியுது. அந்த தவறு ப்ரொஃபஷ்னலிசமையும் பாதிக்கப்படுது. ஸோ மக்கள் இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, தெர் ஆர் 2 டேட்டூ ஆர்டிஸ்ட். ஒன்று அவங்களோட வயிற்று பொழப்புக்காக அன்ப்ரொஃபஷ்னலாக பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இன்னொன்று மக்களோட சேஃப்டியை பார்த்துட்டு இதை வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு, ஒரு நாலேஜாக எடுத்துகிட்டு, ஒரு சொசைட்டிக்கு க்ரோத்தாக கொடுத்துட்டு டேட்டூவை வந்து ப்ரொஃபஷ்னலிசமாக பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் அந்த மாதிரி கேட்டகரியில் பண்ணுறோம். ஸோ இதனால் எங்ககிட்ட டேட்டூ போட்டவங்க எல்லாருமே ரொம்ப சேஃபாக தான் இருக்கிறாங்க.